ஃபர்தரா எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஐக்யூ டெஸ்ட்டுங்கிறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தைக்கு ஐக்யூ டெஸ்ட் எடுத்தேன், இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. எங்க ரிலேட்டிவ்ஸ்ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி நான் பெருசா கண்டுக்கிட்டது இல்ல. பட் எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது இந்த ஐக்யூ பத்தி பேசுறாங்க. இந்த விஷயத்த வந்து நம்ம இந்த டிஎம்ஐடி டெஸ்ட் மூலியமா தெரிஞ்சுக்க முடியுமா? அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நிச்சயமா உங்களுடைய புரிதல் சரிதான். பயன்படுத்திக்கங்க. கூடுதலா ஐக்யூ பத்தி கேட்டீங்க இல்லையா? ஆக்சுவலா ஐக்யூ அப்படிங்கிறது இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் நம்ம காமனா எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த ஐக்யூவோட சேர்த்து எமோஷனல் கோஷன்ட் இக்யூ அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு. அதே மாதிரி கிரியேட்டிவிட்டி கோஷன்ட் சிக்யூ அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு. தென் அட்வர்சிட்டி கோஷன்ட் ஏக்யூ அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஐக்யூவை பத்தி பெருசா தெரிஞ்சு வச்சிருக்கிற நாம வந்து இந்த மற்ற 3 விஷயங்களை பத்தி யோசிச்சது கூட கிடையாது. ஆனா இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் எடுக்கிறது மூலமா இந்த 4னுடைய வேல்யூஸும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகே சார். இப்போ நீங்க சொன்னதுலயே இக்யூ, சிக்யூ, ஏக்யூ அப்படின்லாம் சொல்றீங்க. எனக்கு ஆக்சுவலா வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஐக்யூ மட்டும்தான் எல்லாருமே அதை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. பட் நீங்க சொல்ற இந்த 3 விஷயம் இதை இன்னும் கொஞ்சம் கிளியரா சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தரை பத்தி டிஎம்ஐடில இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கா, தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமும் எனக்கு இருக்கு. பிளஸ் இந்த 3 விஷயத்த பத்தி யாருமே பேசினது இல்லை, எங்கேயுமே தெரியல. எமோஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தெரியும், பட் எமோஷன் கோஷன்ட்னா என்ன, கிரியேட்டிவிட்டிங்கிற வார்த்தை தெரியும், கிரியேட்டிவிட்டி கோஷன்ட்னா என்ன, அட்வர்சிட்டின்னா என்னன்னு தெரியும், அட்வர்சிட்டி கோஷன்ட்னா என்னங்கிறது பெருசா யாருமே கேள்விப்படாத விஷயமா தான் எனக்கு தோணுதுங்க சார். ஸோ இதை வந்து கிளியரா கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பாங்க. அதாவது ஒருத்தருடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது பொதுவா நம்ம லைஃப்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கூல்ல வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் அவருடைய லேட்டர் லைஃப்ல வந்து, அதாவது என்ன சொல்லலாம், ஜாபுக்கு போய் செட்டில் ஆகும்போதோ இல்லை ஜாப்ல அப்படியே கேரி ஆகி அவங்க அடுத்தடுத்த நிலைகளுக்கு போறதுலையோ பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்றது வந்து நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்த விஷயம். அப்போ இந்த ஐக்யூ அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் மட்டுமே ஒருத்தருடைய வெற்றியை நிர்ணயிக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்மளுடைய புரிதல்ல சில குறைபாடுகள் இருக்கிறத காட்டுதுங்க. ஓகேயா? ஆக்சுவலா ஐக்யூ என்னன்னா ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அறிவை பொருத்தமான இடத்துல பொருத்தமான நேரத்துல பயன்படுத்துறது. இது வந்து ஐக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது லாஜிக்கல் பிரெயின் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். லாஜிக்கல் போர்ஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுனால வரக்கூடிய ஒரு ரிசல்ட். எமோஷனல் கோஷன்ட் அப்படின்னா என்னன்னா எந்த அளவுக்கு அவங்க பீப்புளோட டீம் கூட, அதாவது அவங்க டீச்சர் கூட, உதாரணத்துக்கு சொல்ற பேரண்ட்ஸ் கிட்ட கூட எந்த அளவுக்கு பாண்ட் ஆகுறாங்க, எந்த அளவுக்கு ஒன்றுறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் அவங்களுடைய லேர்னிங் அப்படிங்கிறதே இருக்கு. லேர்னிங் மட்டும் கிடையாது, லேர்னிங்ல சோசியல் நெட்வொர்க்கிங் இது எல்லாமே வந்து பொருந்தும். ஸோ எமோஷனல் கோஷன்ட் நல்லா இருந்தாதான் ஒருத்தரால பாடங்களை உள்வாங்கிறது மட்டும் இல்லாம அவங்களுடைய லைஃபுக்கு தேவையான சோஷியல் நெட்வொர்க்கிங்கும் உருவாக்கிக்க முடியும். ஸோ இதை டிசைட் பண்றது எது அப்படின்னா எமோஷனல் கோஷன்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி கோஷன்ட்னு ஒன்று இருக்கு. அதாவது அவங்களுக்கு சொல்லப்பட்ட அறிவு, அதாவது டீச்சர்ஸ் வழியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை அவங்க படித்த புத்தகம் வழியா வாசிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒருத்தர் செய்யறத பார்த்து இவங்க செஞ்சு கத்துக்கிட்டு எப்படி இருந்தாலும் சரி, அவங்க தெரிஞ்சுக்கிட்ட வகையை விட்டு மாறுபட்டு அவங்களுக்கு அவங்க சுயமா யோசிக்கிற வகையில அப்ளை பண்ணக்கூடிய நாலேஜ், அதை என்ன சொல்றாங்கன்னா கிரியேட்டிவிட்டி கோஷன்ட். ஸோ அதை அவங்க புதுசா உருவாக்குறது, அவங்க ஏற்கனவே பண்ண பேட்டர்ன்ல இல்லாம அதுல இருந்து கொஞ்சம் கூடியோ குறைச்சோ அவங்களோட ஸ்டைல்ல மாத்தி பண்றது பேர் கிரியேட்டிவிட்டி கோஷன்ட். இதுவும் ஒருத்தருடைய வளர்ச்சியை வந்து இம்பாக்ட் பண்ணும். கடைசியா இருக்கிறது அட்வர்சிட்டி கோஷன்ட் ஏக்யூ. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பிரச்சனையை சந்திக்கணுமா இல்ல அந்த பிரச்சனையை விட்டு ஓடணுமா, இது எது முடிவு, இந்த முடிவு ஒருத்தர் எதை கொண்டு எடுக்கிறாரு அப்படின்னா அவருடைய அட்வர்சிட்டி கோஷன்ட் தான் இம்பாக்ட் பண்ணுது. ஓகே, ஒருத்தருக்கு அட்வர்சிட்டி கோஷன் நல்லா ஹையா இருக்குது அப்படின்னு சொன்னா பிரச்சனைகளை கண்டு அவங்க பயப்பட மாட்டாங்க. அதே ஒருத்தர் வந்து அட்வர்சிட்டி கோஷன்ட்ல ரொம்ப பின்தங்கி இருக்காரு அப்படின்னு சொன்னா நிச்சயமா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கே அவங்க வந்து பயப்படுவாங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஐக்யூல நல்லா ஹையா இருந்து ஏக்யூல அவருடைய வேல்யூஸ் ரொம்ப குறைவா இருந்தா ரொம்ப திறமையான அறிவுள்ளவராக தான் மக்களால் பார்க்கப்படுவாங்க. ஆனா வாழ்க்கையில சாதிக்கிறதுன்னு சொல்லி வரும்போது அவங்க அறிவுக்குரிய வளர்ச்சியோ இல்லை அறிவுக்குரிய முன்னேற்றமோ அவங்க வந்து அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்ல
இந்த 4னுடைய வேல்யூஸுமே நம்ம வந்து தெளிவா வந்து புரிஞ்சுக்க முடியும். அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு உரிய பிராக்டிசஸ், ஒரு மென்டர்ஷிப், ஒரு நல்ல மென்டர் கீழ போய் அவங்க அதுக்குண்டான எக்ஸர்சைசஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, பிசிக்கல் எக்ஸர்சைஸ், மென்டல் எக்ஸர்சைஸ், எனிதிங் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஈவன் அவங்களோட லைஃப்ல வந்து நல்ல விதமா லீட் பண்ண முடியும். சார், இப்போ நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஃபைனலா ஒரு விஷயம் வந்து தெளிவா நீங்க சொல்லவே எனக்கு பிரெயின்ல வந்து ஓடிட்டே இருந்துச்சு. கடைசியா நீங்க சொன்ன விஷயம் வந்து அட்வர்சிட்டி கோஷன்ட். இதை பத்தி நீங்க பேசும்போது எனக்கு சடனா என்ன தோணுச்சு அப்படின்னா, பெரிய பெரிய லீடர்ஸ், ஏற்கனவே இருந்த லீடர்ஸ், இப்போ இருக்க லீடர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே வந்து அட்வர்சிட்டி கோஷன்ட் அப்படிங்கிறது வந்து ஹையா இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அந்த லெவல்ல இருக்காங்க. அப்படிதானே எடுத்துக்கணும், அப்படிதானங்க சார்? நிச்சயமாங்க. ஓகே சார், இப்போ இவ்வளோ நேரமா நம்ம பேசிக்கிட்ட விஷயங்கள் வந்து கேட்க நல்லா தான் சார் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு வில்லங்கமான கேள்வி வந்து தோணுது, தப்பா எடுத்துக்காதீங்க.